ஆக்டர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 3 படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இப்ப அல்லு அர்ஜுன் இருந்துட்டு ஏஏ 22 அந்த ப்ராஜெக்ட்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டாவே இந்த புஷ்பா 3 ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த படத்துடைய டேரக்டரான சுகுமார் வந்து பார்த்தோன்னா அடுத்ததான் ராம் சரண் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப சுகுமார் வந்து பார்த்தோன்னா ராம் சரணோட ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறதே கிடையாதாமா. அந்த ப்ராஜெக்ட்டை தள்ளி வச்சுட்டு இப்ப புஷ்பா 3 தான் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்ப சுகுமார் வந்து பார்த்தோன்னா இந்த புஷ்பா 3க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்காராமா. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ 22 படத்தை முடிச்ச உடனே இந்த புஷ்பா 3 ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லாம் ப்ராப்பரா போச்சு அப்படின்னா அப்ப 2027 மிட்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது போக சுகுமார் வந்து பார்த்தோன்னா இந்த புஷ்பா பிரான்சைஸை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காராமா. அந்த வகையில இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை வைஸாவும் சரி பட்ஜெட் வைஸாவும் சரி ஒரு பெரிய படமா தான் வரப்போகுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க.